உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டது நல்லதென்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் இன்றைய நாளில் ஒரு அற்புதத்தை செய்வாராக. ஆமேன். இன்றைய நாளில் தேவனுடைய ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து அதன் பிற்பாடு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களிடம் பரிசுத்த வேதாகமம் இருக்குமானால் என்னோடு சேர்ந்து நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசானவன் இந்த உலகத்திலே இருக்கிறான். இந்த உலகத்துக்கு அவன் அதிபதியா இருக்கிறான். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் இயேசு அவனை குறித்து சொல்லும்போது சொன்னார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். அதனால் இந்த பிசாசு அவனுக்கு கீழே அநேக தூதர்களுமாய் அநேக ஆவிகள் அசுத்த ஆவிகளாய் இந்த உலகம் முழுவதும் கிரியை செய்கின்றன. இவைகளுடைய ஒரே நோக்கம் உண்மையுள்ள தேவனை ஜனங்கள் கண்டுபிடிக்க கூடாது என்றும் உண்மையுள்ள தேவாதி தேவனை அறிந்து அவருடைய வழிகளுக்குள்ளே ஜனங்கள் வரக்கூடாது என்பதற்காய் பிசாசானுடைய கிரியைகள் இந்த உலகம் முழுவதும் இயங்குகிறது. அது எந்த மொழி பேசுகிற மக்களானாலும் அவர்களையும் இந்த ஆவிகள் சந்தித்து அவர்களை வஞ்சித்து அவர்களுக்குள்ள பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனும் பெற்றுவிடக்கூடாது, ஒரு மனிதனும் உண்மையான தெய்வத்தை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காய் தவறான பாதைகளிலையும் தவறான நோக்கங்களுக்குள்ளாலேயும் உலகத்தை இந்த ஆவிகள் திசை திருப்பி கொண்டிருக்கின்றன. இந்த ஆவிகளுடைய கிரிகளினாலே இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வியாதியை இந்த ஆவிகள் கொண்டு வருகிறது. அவருடைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்து பிரிவினைகளை கொண்டு வருகிறது, சண்டைகளை கொண்டு வருகிறது, வாக்குவாதங்களை கொண்டு வருகிறது, தேசங்களிலே அழிவுகள், நாசங்கள், யுத்தங்கள் இவைகளை கொண்டு வருகிறது. இப்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையையும் இந்த பிசாசனுடைய கிரியைகள் பாதிக்கின்றன. பிசாசானவன் ஆதி முதல் கிரியை செய்கிறான் என்று இயேசு சொன்னார். அவன் மனுஷ கொலபாதகனா இருக்கிறான் என்றும் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே பிசாசு இந்த காரியங்களையே அவன் அன்றிலிருந்து இன்று வரையும் செய்து கொண்டிருக்கிறான். இதனாலே ஜனங்கள் வியாதிப்படுகிறார்கள், ஜனங்கள் துன்பப்படுகிறார்கள். எவ்வளவு உழைத்தாலும் வருமானங்கள் மிகுதியாக முடியாதபடி இருக்கிறது. பல போராட்டங்கள், சமாதானம் இல்லைகள், இன்மைகள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வலிகள், காயங்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கிரியைகளை இந்த பிசாசுகள் இந்த பூமியில மனிதருடைய வாழ்க்கையிலே செய்கின்றன. ஆகவே இந்த கிரியைகள் மனிதருடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு விடுதலை இல்லை, சுகமில்லை, ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆறுதல் இல்லை, எல்லாவற்றிலும் வேதனையாயிருக்கும். பிசாசானவன் வேதனைப்படுத்துகிறவனா இருக்கிறான். ஆகவே பிசாசுடைய கிரியைகள் யார் யாருக்கெல்லாம் உண்டாகிறதோ அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது, விடுதலை இருக்காது. ஆதலால் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே அவதரித்தார். இயேசு என்கிற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இயேசு அப்படியாய் இந்த உலகத்திலே வந்து இந்த பிசாசானவனை தம்முடைய சிலுவையின் மரணத்தினாலே அழித்து இந்த பிசாசனுடைய கிரியைகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் செயல்படாதபடி அந்த பிசாசுகளுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்குத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். வந்து இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழித்திருக்கிறார். இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், துன்பங்கள், வியாகுலங்கள், சில வியாதிகள், சில சாவங்கள், சில பாவங்கள், விட முடியாத பாவங்களாக கூட அது இருக்கலாம், சில தொடர்ச்சியான இழப்புகள், இப்படிப்பட்ட பல சோதனைகள், எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு முன்னேற்றம் வர முடியாதபடி
பின்னிட்டு போகிற சகல பிரச்சனைகள், பிரிவினைகள், குடும்ப உடைவுகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய எதிர்காலங்கள் மங்கி இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு சரியான ஒரு மூல வளர்ச்சி, ஒரு ஞான குறைவுகள் காணப்படுவது, இவைகள் எல்லாம் பிசாசனுடைய கிரியைகளா இருக்கிறது. இவைகளை இயேசு கிறிஸ்து அழிக்கும்படியே இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அப்படி வெளிப்பட்டு இருந்தும், அப்படி பிசாசுடைய கிரியைகளை அழித்து இருந்தும், இன்று ஜனங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கள் காணுகிறீர்கள். காரணம், இந்த பிரச்சனையில இருந்து அவர்கள் விடுவிக்கப்படாத காரணம், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியவில்லை. இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், அவங்களோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்து, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆகவே நீங்க இந்த இயேசு கிறிஸ்துவை அறியாததுனால, இயேசு பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கிற காரியங்களை நீங்க தெரிந்திருக்காததுனால, உங்களோட வாழ்க்கையில் இந்த பிசாசுகளுடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பிசாசின் கிரியைகள்னால நீங்க பாதிக்கப்படுகிறீங்க. இந்த பிசாசனுடைய கிரியைகள்னாலே நீங்க தாக்கப்படுகிறீங்க, துன்பப்படுகிறீங்க. ஆகவே இன்றைய நாளில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா பிசாசுகளையும் துரத்தும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெற்று அவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையில இருக்கிற சாத்தான், அதாவது இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும் போது அவர்கள் தெய்வீக சுகத்தையும், விடுதலையும், ஆசீர்வாதத்தையும், நன்மையையும் அவர்கள் கண்டடைவார்கள். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர்கள் நீங்க பண்ணி அவர்கள் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே கண்டடைவார்கள். இந்த பூமியில மாத்திரம் ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையில மரணம் என்ற ஒன்று இருக்கிறது. மரணத்துக்கு வேட்பாடும் நித்திய ஜீவன் உள்ள வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றும் பரலோகத்திலே செலவிடத்தக்கதாயும் இயேசு ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த இயேசுவுக்காக நீங்க உங்களுடைய இருதயத்தை கொடுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே அவர் வந்து வாசம் செய்யட்டும். அவர் இல்லாமல் பிசாசின் கிரியைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை இல்லை. உங்களோட வாழ்க்கை இதுவரைக்கும் துன்பப்படுத்தி அழித்து நாசமாக்கி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமம் அழிக்கும். ஆகவே இயேசு வெளிப்பட்டது குறித்த அந்த வசனம் வேதம் சொல்லுகிறதல்லவா, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாருங்க, இந்த உலகத்துல இயேசு எதற்காக வெளிப்பட்டார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாத்தானுடைய கிரியைகள், இந்த பொல்லாத பிசாசை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் உங்களோட வாழ்க்கைய. இந்த பிசாசுகளுடைய கிரியைகளை உங்களோட வாழ்க்கையை விட்டு அழித்து அந்த பிசாசுகளை துரத்தி உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை வாழ வைக்கும்படி, உங்களோட துன்பத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து மீட்டெடுக்கும்படி தான் இயேசு பிசாசின் கிரியையை அழிக்கும்படிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கிரியைகளை தேவகுமாரன் அழிக்கும்படி இன்றைய நாளில் வெளிப்பட விரும்புகிறார். நீங்க ஆயத்தமா? இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே சொந்த இரட்சகராய் மீட்பராய் நீங்க ஏற்றுக்கொள்வீர்களானால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்துக்குள்ள வருவார். வரும்போது உங்களோட வாழ்க்கையில என்ன கிரியைகளை பிசாசானவன் செய்து கொண்டு இருக்கிறானோ அத்தனை கிரியைகளையும் அவர் அழித்து உங்களோட வாழ்க்கையை பாதுகாப்பாய், ஆசீர்வாதமாய், சுகமாய் வைக்க போகிறார். ஆகவே இப்பொழுது இதுவரைக்கும் நீங்க இயேசு கிறிஸ்துவை அறியாததுனால தான் இப்பொழுது வரைக்கும் நீங்க இந்த பிசாசின் கிரியைகளினால பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. ஆதலால் இயேசு கிறிஸ்து இன்றைய நாள் உங்களோட உள்ளத்துக்குள்ள வருவாரானால், நீங்கள் கூப்பிடுவீர்களானால், அவர் இந்த பிசாசுடைய கிரியைகளை உங்களோட இருதயத்துக்குள்ள வந்து அழித்து விடுவார். அந்த நிமிஷம் முதல் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் தான். எல்லா குறைவுகளும் நீங்கிவிடும். சாத்தான் கொண்டு வருகிற வியாதிகள், சாத்தான் இந்த பிசாசுகள் கொண்டு வருகிற கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு
உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இப்படித்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓடி ஒழித்து கொண்டன. இயேசுங்கிற நாமத்தை சொல்லும் போது எல்லா வியாதிகளும், எல்லா பயங்களும், திகில்களும், கேள்விகளும், சந்தேகங்களும், குழப்பங்களும், போராட்டங்களும் ஆகிய இந்த பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அழிக்கப்படும். ஆனா இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டா மாத்திரமே இது சாத்தியம். ஆம் அருமையானவர்களே, இந்த நாள் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது சொந்த தெய்வமாக, மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ளே வருவார். அப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசின் கிரியைகள், உங்களுடைய குடும்பத்தின் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு நீங்க விடுவிக்கப்படுவீங்க. ஆகவே என்னோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனையில நீங்க கலந்து கொள்ளும்படியாய் கேட்கிறேன். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இரவும் பகலும் அவங்களோட வாழ்க்கையை அழித்து, கண்ணீர் விட வைத்து, துக்கப்படுத்தி, வியாதி கொடுமைப்படுத்தி, அவங்களோட குடும்பங்களை சிதறடித்து, அவங்களோட பிள்ளைகளுடைய ஞானத்தை சூறையாடி கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிசாசுடைய கிரியைகளையும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். அவைகளை கட்டுகிறேன். அவைகள் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். அப்படி நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபம் செய்யுங்க. அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே, எனக்குள்ளே வாரும். எனக்குள்ளே நீங்க வந்து எனக்குள்ளே இருக்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து என்னை வாழ வைங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. நீங்க அப்படியே சொல்லிக் கொண்டு இருக்கும்போது இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வருவார். அவர் உள்ளத்துக்குள்ள சர்வ வல்லமுள்ள தேவனாய் வரும்போது எல்லா பிசாசுகளும் தங்களுடைய கிரியைகளை எடுத்துக்கொண்டு அப்படியே ஓடிவிடும். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கின்ற நாளில் உங்களோட வாழ்க்கையில வெளிப்படுகிறார். அப்படி அவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் இந்த நிமிஷம் முதல் நீங்க அழித்து போடுங்க. இந்த பிசாசுகளுடைய தொல்லைகளினால தாங்க முடியல, எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்கன்னு கேளுங்க. இயேசு அப்படியே செய்வார். இயேசுவே, நீங்க அப்படி செய்யுங்க. அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை பிசாசின் கிரியைகளில் இருந்து விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இயேசு இன்றைய நாளில் வெளிப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த இயேசு மூலமாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இயேசு நல்லவர், உங்களை நேசிக்கிறார். ஆமென். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்றேன்.